ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இளநீர் பற்றி பார்க்கலாம். எண்ணற்ற பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒன்று இளநீர். இளநீரில் என்னென்ன பலன்கள் இருக்குது, அதனால நமக்கு என்னென்ன பயன் பெறுவோம் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இளநீர் நமக்கு இயற்கை தந்துள்ள ஒரு வரப்பிரசாதம்னே நமக்கு சொல்லலாம். இளநீரில் என்ன நமக்கு சத்து அப்படின்னா அதோட முழுமையானது நீர் தான். அந்த நீர் தான் நமக்கு சத்துலாவே அமையுது. இந்திய மருத்துவ முறையில் இளநீர் பெரும் பங்கு வகிக்கிறது. இளநீர் ஒரு சிறந்த டானிக்காக வயதானவர்களுக்கு, நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இளநீர் ரத்தத்தை நமக்கு சுத்தப்படுத்தும். அது மட்டும் கிடையாது, தேவையற்ற அசுத்த நீர்களை நீக்கும். ரத்த சோயை போக்குறதுக்கும் ரத்த கொதிப்பை குறைக்கிறதுக்கும் அதில் சக்தி நிறையவே இளநீரில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ரத்த அழுத்த நோயாளிகளுக்கு இளநீர் ஒரு சிறந்த மருந்து. அது மட்டும் இல்லை, ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் அதே சமயம் ரத்த அணுக்களை விருத்திப்படுத்துறதுக்கும் இளநீரில் நிறைய பவர் இருக்குது. அப்புறம் அம்மை நோய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோய் தாகம் கண்டவர்கள் இளநீரை டெய்லி குடிச்சு வரணும். அப்போ தான் அந்த நோய்க்கு உண்டான வீரியம் குறைஞ்சு நம்ம நார்மலாக மாறுவோம். நாவறட்சி, தொண்டை வலியெல்லாம் நீங்கிடும். சிறுநீர் ப்ராப்ளம் இருக்கவங்க, அதாவது யூரின் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகும், யூரின் ப்ராப்ளம் இருக்கவங்க இளநீர் நம்ம டெய்லி குடிச்சு வர சிறுநீர் யூரின் நமக்கு கேஷுவலாக போகும். அதே சமயம் அந்த ப்ராப்ளம், அதாவது எரிச்சல், அந்த புண்ணு அதெல்லாம் இருக்கவும் இருக்காது. சிறுநீர் போகிறதுக்கு சீராக இயங்க வைக்கிறது இளநீர்னு சொல்லலாம். கல்லடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறது. அது மட்டும் இல்லை, மூளைக்கு புத்துணரும் நரம்புகள் நல்லா வலுவாகவும் இருக்கிறதுக்கு இளநீர் ஒரு முக்கிய காரணம். மதுப்பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மதுப்பழக்கம் இருந்தாலே கல்லீரல் அவங்களுக்கு அதிகமான பாதிப்படையும். அதை குணப்படுத்துகிற சக்தி இளநீர்ட்ட நிறையவே இருக்குது. ஓட்டத்தை சீர்படுத்துவதற்கும் இருதயம் சீராக செயல்படுறதுக்கும் இளநீர் ஒரு முக்கிய காரணம். இதய வாழ்வை பலப்படுத்துறதுக்கும் தினமும் இளநீர் அருந்தி வந்தால் இதய நோய் எதுவுமே நமக்கு அணுகாது. இதய வாழ்வுகளை நல்லாவே பலப்படுத்தும். அந்த ஒரு சக்தி இளநீரில் இருக்குது. பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் உண்டாகும் அடிவயிறு வலிக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு இளநீர் ஒரு சிறந்த மருந்தாகவே பயன்படுகிறது. அப்புறம் டைஃபாய்டு, மஞ்சக்காமலை நோயின் தாக்குதலை கொண்டவர்கள் இளநீர் சாப்பிட்டா உடல் விரைவாகவே தேரும். இளநீரில் சுண்ணாம்பு சத்து நிறையவே இருக்குது. அதனால எலும்புகளோட வளர்ச்சிக்கு உதவுகிறது இளநீர். இளநீர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தேன் கலந்து நம்ம குடிச்சு வர, ஆண்கள் தேன் கலந்து இளநீரில் குடித்தா தாது விருத்தியாக ஆண்மை சக்தியை பெருக்கிற சக்தி இளநீரில் நிறையவே இருக்குது. இளநீர் பருக மட்டும் இல்லை கிடையாது, வெப்பம் அதிகமாக இருக்கும்போது இளநீர் சாப்பிட்டா சூட்டை தணிக்கும். சருமத்தில் ஏற்படுற வியக்குரு போன்ற அந்த பிரச்சனைகள்லாம் நீக்கி வைக்கும். இது ஒரு நல்ல மருந்துன்னு தான் சொல்லணும். முகத்தில் சரும பாதுகாப்பிற்கு இளநீர் தடவி கொள்வது ரொம்ப நல்லது. இளநீரை நம்ம ஃபேஸில் கூட நல்லா அந்த வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்குன்னா சரும பாதுகாப்புக்கு. இதையும் செஞ்சு பாருங்க. முகத்தில் ஏற்பட்ட பருக்கள், அப்புறம் வேர்வை அதெல்லாம் இல்லாமல் போகும். இளநீரில் இது போன்ற எண்ணற்ற பலன்கள் இருக்குது. இளநீரை நம்ம டெய்லி குடிச்சு இதெல்லாம் நம்ம பயன்பெறுவோம். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.